வணக்கம். மீண்டும் ஒரு தமிழ் பொது வேட்பாளர் பற்றிய வீடியோ. இந்த வீடியோல யாரையும் துன்புறுத்தவோ, கேலிக்குட்படுத்தவோ, நகைச்சுவைக்குட்படுத்தவோ அல்லது வெறுப்புணர்வை கொட்டவோ இல்லை. மிகவும் சீரியஸான ஒரு விஷயம். சீரியஸாவே நான் கதைக்க போறேன். இந்த தமிழ் பொது வேட்பாளர் விஷயம் கிட்டத்தட்ட இறுதி கட்டத்தை அடைஞ்சிட்டு, ஏனென்றா தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கு. அதே நேரத்தில் வேட்புமனு தாக்கல் செய்ய வேண்டிய திகதியும் அண்மிச்சிட்டுது. எனவே தமிழ் பொது வேட்பாளர் விஷயமும் கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்துட்டு என்று சொல்லலாம். நாளைக்கு அல்லது நாளண்டைக்கு அல்லது 11ஆம் தேதிக்கு முதல் பொது வேட்பாளர் இவர்தான் என்று சொல்லி அந்த பொது வேட்பாளருக்கான குழு ஆளை அடையாளம் காட்ட போகுது. இதுவரைக்கும் ஊடகங்கள் வெளியிட்ட செய்திகளின்படி 2 பேருடைய பெயர்கள் இறுதி நிலையை அடைஞ்சிருக்கு. அதுல ஒருவர் இற்றைப்படுத்தப்பட்டு பொதுமக்களுக்கு அடையாளப்படுத்தப்படுவார். அதன்படி பார்த்தால் அந்த 2 நபர்களும் தமிழரசு கட்சிக்குள்ள இருந்தே உருவியெடுக்கப்பட்டிருக்கின்றனர் என்றுதான் சொல்ல வேண்டும். அதில் முதலாமவர் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அரியநேந்திரன். இவரை எங்களுக்கு வடிவாக தெரிஞ்சிருக்கும். தமிழ் தேசிய அரசியல்ல மிக நீண்ட காலமாக பற்றோட இயங்கி வார ஒருத்தர். அதே நேரத்தில் தமிழ் ஊடகங்கள்ல அதிகளவாக இயங்கி வரும் ஒருவர். 2004ஆம் ஆண்டிலிருந்து நான் நினைக்கிறேன் இற்றை வரைக்கும் ஊடகங்கள்ல தொடர்ச்சியாக தமிழ் தேசியம் சார்ந்த கட்டுரைகளை எழுதி கொண்டிருக்கிற ஒருவர். அதே நேரத்தில் கிழக்கு சார்ந்த அரசியலிலும் அதிக ஆர்வம் காட்டி வார ஒருத்தர். 2ஆம் அவர் கொழும்பை மையமாக கொண்டவர். அதே நேரத்தில் யாழ்ப்பாணத்தின் புங்குடுதீவை பூர்வீக இடமாக கொண்டவர். ஜனாதிபதி சட்டத்தரணி KV தவராசா அவர்கள். இலங்கையில பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் கைதாகிற இளைஞர் யுவதிகளை வெளியில கொண்டாடுறது, அதாவது விடுவிக்கிற வேலைகள்ல அதிக நாட்டத்தோடும் அதே நேரத்தில் இனப்பற்றோடும் செயற்பட்டு வரும் ஒருவர். இந்த 2 பேரும் தான் இப்போதைக்கு தமிழ் பொது வேட்பாளர்களுக்காக அடையாளம் காணப்பட்டு இருப்பவர்கள். இவை 2 பேருமே சரக்கினாலும் இன்னொரு ஆள் அந்த இடத்தை நிரப்புறதுக்கு தயாராக இருப்பார் என்று நான் நம்புறேன். சில ஊடகங்களும் அதை சொல்லி இருக்கு, நீங்களும் வாசிச்சிருப்பீங்க. இந்த தமிழ் பொது வேட்பாளர் விஷயத்தை தமிழ் சமூகத்துக்குள்ள கொண்டு வரைக்க சொல்லப்பட்ட மிக முக்கியமான விஷயம் என்னென்று சொன்னால், இதுவரைக்கும் தமிழ் தேசிய பரப்பில் இயங்கின கட்சிகள் தமிழர்களுடைய அரசியல் அபிலாசையையும் தமிழர்களுடைய அந்த தேச கோரிக்கையையும் தெளிவாக சர்வதேசத்துக்கு காட்சிப்படுத்த தவறிவிட்டன. எனவே நாங்கள் அதை செய்வோம். இந்த விஷயத்தை, அதாவது தமிழர்களுடைய அரசியல் அபிலாசை விஷயத்தை இந்த தேர்தலை பயன்படுத்தி சர்வதேசத்துக்கு காட்டுவோம் என்ற அடிப்படையில வந்தது. எனவே இந்த உரையாடல்களிலேயே தமிழரசு கட்சியும் தள்ளி வைக்கப்பட்டாச்சு. தமிழரசு கட்சியும் இதுக்கு வெளியில போயிட்டு, அதாவது தமிழரசு கட்சியும் இதை செய்யலை என்ற குற்றச்சாட்டோடு தான் அவர்கள் அணுகினார்கள், அதை வெளிப்படுத்தினார்கள். இப்ப முடிவு என்னன்னு சொன்னால், தமிழரசு கட்சி தான் வேட்பாளரை கொடுக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு. இலங்கை தமிழரசு கட்சி இதுவரைக்கும் இந்த தேர்தலில் யாரை ஆதரிக்கிறது என்ற முடிவை எடுக்கல. சில பேர் சஜித்தை ஆதரிக்க வேண்டும், சில பேர் அனுரவை ஆதரிக்க வேண்டும், சில பேர் ரணிலை ஆதரிக்க வேண்டும் சொல்லி தனித்தனி நிலைப்பாடுகளோட தான் இருக்கணும். ஒரு மதில் மேல் பூனை என்று சொல்லிவிடுமே, அந்த நிலைப்பாட்டில் இதுவரைக்கும் தமிழரசு கட்சி இருக்கு. அதாவது இந்த ஜனாதிபதி வேட்பாளர்கள் தங்களுடைய கொள்கை பிரகடனத்தை சொன்ன பிறகு யாரை ஆதரிக்கிறேன்னு சொல்லி முடிவை சொல்லுவோம் என்ற நிலைப்பாட்டோட அநேகமானாக்கள் தமிழரசு கட்சிக்குள்ள இருக்கணும். அதுல அநேகமானாக்கள் இந்த பொது வேட்பாளர் விஷயத்தையும் ஆதரிக்கல. எங்களுக்கு வெளிப்படையாகவே தெரியும், இலங்கை தமிழரசு கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினரும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான சுமந்திரன் அவர்களுக்கும் வடமாகாண சபையின் முன்னாள் முதலமைச்சரும் இந்நாள் நாடாளுமன்ற உறுப்பினருமாகிய CV விக்னேஸ்வரன் ஐயா அவர்களுக்கும் ஒரு பனிப்போர் நடந்து கொண்டிருக்கு. அந்த பனிப்போர் இந்த ஜனாதிபதி பொது வேட்பாளர் விஷயத்தை முன்வச்சந்தான் என்பதும் எங்களுக்கு தெரியும். எனவே தமிழரசு கட்சி இந்த பொது வேட்பாளர் விஷயத்தை ஆதரிக்கிறேன் என்ற நிலைப்பாட்டோடு தான் இருக்கு என்று நான் அறிகிறேன், நான் ஊகிக்கிறேன். ஒரு சிலர் அதுல விதிவிலக்காக இருக்கலாம். அவையும் போக போக முடிவை மாற்றிக்கொள்ளுகிறோம். ஏன்னா கட்சியினுடைய முடிவை தான் உறுப்பினர்கள் வெளிப்படுத்த வேணும், இல்லாட்டி கட்சியினுடைய ஒழுக்காற்று நடவடிக்கைக்கு உட்பட வேண்டி இருக்கு. இந்நிலையில தான் தமிழரசு கட்சிக்குள்ள இருந்து 2 பேரை உருவி எடுத்திருக்கு இந்த பொது வேட்பாளருக்கான குழு. இந்த 2 உறுப்பினர்களுமே இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய குழு உறுப்பினர்கள். அவர்களுக்கு இலங்கை தமிழரசு கட்சியினுடைய யாப்புல இது மாதிரியான விஷயங்களுக்கு என்ன சொல்லி இருக்கு என்று தெரியும். ஆனா பொதுமக்களாகிய எங்களுக்கு தெரியாது. எனவே நான் அந்த யாப் எடுத்து வாசிச்சேன்னா அதுல இது மாதிரி விஷயத்துக்கு தமிழரசு கட்சியினுடைய யாப்புல என்ன சொல்லப்பட்டிருக்கு என்றதை வாசிச்சு காட்டுறேன். இலங்கை தமிழரசு கட்சியினுடைய யாப்புல விதி 3 உறுப்புரிமை தொடர்பான பந்தியில ஊனா பகுதியில இந்த விஷயம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. கட்சியின் அடிப்படை கொள்கைகளோடும் இலட்சியங்களோடும் முரண்படும் எந்த அமைப்போடு அல்லது இயக்கத்தோடு நேர்முகமாகவோ அல்லது மறைமுகமாகவோ உறுப்பினர் எவரும் தொடர்புறவும்
சிரத்தை கொள்ளவும் கூடாது, சேர்ந்து பணியாற்றவும் கூடாது. விஷயம் இவ்வளவுதான். இந்த சேர்ந்து பணியாற்றவும் கூடாது என்ற விஷயம் அழுத்தி சொல்லப்பட்டிருக்கு. அதாவது இந்த பொது வேட்பாளர் குழாம் என்பது தமிழரசு கட்சியினுடைய கொள்கைக்குள்ள இல்லை. அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றது கட்சியினுடைய கொள்கை அல்ல, இதுவரைக்கும் முடிவு எடுக்கப்படவில்லை. ஆனால் பொது வேட்பாளர்கள் தமிழரசு கட்சியின் மத்திய குழு உறுப்பினர்களாக இருக்கணும். அவர்கள் இதுக்குள்ள வந்தால் கட்டாயம் கட்சியினுடைய ஒழுக்காற்று நடவடிக்கைக்கு உட்பட வேண்டும், அல்லது கட்சியை விட்டுட்டு வேற வேண்டும். கடிதம் எழுதி கொடுத்து நான் வெளியில போறேன். இங்க குறிப்பிட்ட 2 பேருமே தங்களுடைய அரசியல் எதிர்காலம் குறித்து அதிக ஆர்வத்தோடும் ஆசையோடும் இருப்பவர்கள், கனவுகளோடும் இருப்பவர்கள். ஒரு தேர்தலோட விட்டுட்டு போற ஆக்கள் இல்லை, ஒரு தோல்வியோட விட்டுட்டு போற ஆக்களும் இல்லை. அவர்களுக்கு தனியான அரசியல் வகிபாகம், தனியான அரசியல் பாதை எல்லாமே இருக்கு. நாடாளுமன்ற உறுப்பினராகவோ மாகாண சபை உறுப்பினராகவோ முதலமைச்சராகவோ வரக்கூடிய வாய்ப்புகளும் அவர்களுக்கு இருக்கு. ஆனா இந்த பொது வேட்பாளர் விஷயத்துல சொல்லப்படுற மிக முக்கியமான விஷயம், அவர்கள் இந்த தேர்தலை தான் கடைசியா எதிர்கொள்ளணும். இனிமேல் எந்த தேர்தலையும் போட்டியிடக்கூடாது. இப்படி ஒரு முரணான அவர்களுடைய அந்த அரசியல் நிலைப்பாட்டுக்கு ஒத்து வராத விஷயத்தை எப்படி ஏற்றுக்கொள்ளுவினம் என்று எனக்கு விளங்கல, உங்களுக்கும் விளங்கான்னு நினைக்கிறேன். இப்படி பொது வேட்பாளர் குழாம் வைக்கிற இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டு தமிழரசு கட்சியிலிருந்து அதில் யாராவது ஒரு ஆள் வேறு என்று சொன்னால் அவர் இனி தேர்தல் கேட்க மாட்டார். தமிழ் மக்களுக்காக தன்னுடைய கனவு இலட்சியம் எல்லாத்தையும் கைவிட்டு தியாகிச்ச மனநிலையோடு தான் இங்கே வர வேண்டும். அப்படி ஒரு நிலைப்பாட்டோட அந்த 2 பேர்ல ஒரு ஆள் வருவினமா என்ற சந்தேகம் எனக்கும் இருக்கு, உங்களுக்கும் இருக்கு. அடுத்த விஷயம், இந்த தமிழரசு கட்சிக்குள்ள சேர்றது, அதில் அங்கத்துவம் பெறுறது, மத்திய குழு உறுப்பினராகிறதுலாம் பெரிய விஷயம். அவர்களுக்கு விழுகிற வாக்குகள் என்பது தமிழரசு கட்சிக்குமானதுதான். தமிழரசு கட்சியினுடைய அந்த வீட்டு சின்னத்துக்கான வாக்கம் தான் அவர்களுக்கு விழுகுது. எனவே எதிர்காலத்தில் இந்த தமிழரசு கட்சி அடையாளம் என்றது அவர்களுக்கு ஒரு பலமான விஷயமாக இருக்கும், சில நேரங்களில் பலவீனமான விஷயங்களாகவும் இருக்கும். இப்படி ஒரு பலமான விஷயத்தை விட்டுட்டு அவர்கள் வெளியில் வருவீனமா என்ற சந்தேகமும் இருக்கு. இந்த பொது வேட்பாளர் தொடர்பான இட்டைப்படுத்தல் நாளைக்கு அல்லது 11ஆம் தேதிக்கு முதல் தெரிய வரும். நான் நினைக்கிற அளவில் இந்த 2 பேருமே பொது வேட்பாளராக வரமாட்டினம், அதாவது தமிழரசு கட்சிக்குள்ளிருந்து வரமாட்டினம். அப்படியே தமிழரசு கட்சிக்குள்ளிருந்து 2 பேர் வந்தாலுமே அது தமிழரசு கட்சிக்குள்ள பெரிய பிரச்சனைகளை, குழப்பங்களை ஏற்படுத்தும். ஏற்கனவே அந்த கட்சிக்குள்ள பல குழப்பங்கள் இருக்கு. நீதிமன்றம் வரைக்கும் அந்த கட்சியினுடைய பிரச்சனை போய் நிற்கிது. தீர்க்க முடியாத பல பிரச்சனைகள் இருக்கு. தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினரும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான சுமந்திரன் அவர்களுக்கும் ஜனாதிபதி சட்டத்தரணியான கேவி தவராசா அவர்களுக்கும் சில பல பிரச்சனைகள் உண்டு என்று சொல்லி அப்பப்போ ஊடகங்களில் அரைஞ்சும் இருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்தில் அவர் தமிழரசு கட்சியை விட்டு வெளியில் வந்து, எங்களுக்கு தெரியும் சுமந்திரன் அவர்களுக்கு இந்த பொது வேட்பாளர் விஷயம் அவ்வளவு உடன்பாடு இல்லை. எனவே சுமந்திரன் எதிர்க்கிற ஒரு விஷயத்தை இவர் சட்டத்தரணி கேவி தவராசா அவர்கள் ஏற்றுக்கொண்டு வெளியில் வருவாரா என்று சொன்னால் அது தமிழரசு கட்சிக்குள்ளும் சில சலசலப்புகளை ஏற்படுத்தும். அதே நேரத்தில் கேவி தவராசா அவர்களுடைய அரசியல் வாழ்விலும் சில பல பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம், விளைவுகளை ஏற்படுத்தலாம். எனவே இதெல்லாம் ஊகிச்சு பார்த்தால் அவர் வர வாய்ப்பில்லை. வேறொரு ஆள் தான் இந்த பொது வேட்பாளராக வர வாய்ப்பு இருக்கு என்று நான் நினைக்கிறேன். உங்களுடைய கருத்துக்களையும் சொல்லிட்டு போங்க. இது மாதிரி நாங்கள் சில விஷயங்களை அப்பப்போ புலம்பிட்டு போவோம். அதில் பார்க்குறதுக்கு நீங்கள் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க, கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமாக உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது ஆக்கபூர்வமான கருத்துக்கள் இருந்தால் சொன்னால் அதை நாங்களும் கேட்டு நடப்போம். ஏதாவது சந்தேகங்கள் இருந்து சொன்னாலும் அதையும் வீடியோவாக நாங்கள் சந்தேகத்தை தீர்க்கிற நோக்கோடு செய்து தருவோம். யாரையாவது தொடர்பில் நேர்காணல் செய்ய வேணும், உங்களுக்கு கேள்விகள் சந்தேகங்கள் அவர்கிட்ட கேட்கணும் என்று சொன்னால் அதுகளை சொன்னாலும் நாங்கள் எப்படியாவது அதை பிடிச்சி நேர்காணல் செய்து இந்த சேனலில் போட்டு உங்களுடைய சந்தேகத்தை தீர்ப்போம். நன்றி தமிழ் உறவுகளே.